வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான பள்ளிப்பாளையம் மசாலா சிக்கன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 15 காஞ்ச மிளகா, நீட்டு மிளகா இது போல் துண்டு துண்டாக ஒரு 3 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க இந்த விதைகள் எல்லாம் எடுத்து இது போல் தனியாக எடுத்துட்டு வெறும் மிளகாயை மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் எந்த விதையும் இருக்க வேண்டாம். இப்போது பேனில் ஒரு கிண்ணம் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரியட்டோன்னிட்டு அதில் நம்ம காஞ்ச மிளகாயை சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கலர் மாறட்டோன்னிட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ரொம்ப கரிஞ்சி போகிற அளவுக்கு தீ வேகமாக வைக்காதீங்க. சிம் ஃப்ளேமில் இருந்தால் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா வரும். இப்போ சின்ன வெங்காயம் 300 கிராம் அளவுக்கு எடுத்து அதே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிங்க. இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. நீல வாக்கில் அரிஞ்ச பூண்டு சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டான்னிட்டு நீல வாக்கில் கட் பண்ண தேங்காய் இந்த மாதிரி மெலிசாக கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க. பின்னாடி இருக்க அந்த கருப்புலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கங்க. இது சாப்பிடும்போது நம்ம டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தூக்கி கொடுக்கும். அந்த சிக்கனோட இந்த தேங்காவையும் மென்று சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப அலாதியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 kg சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் சேர்க்கும்போது இந்த மாதிரி எலும்போடு இருக்க மாதிரி வாங்கி சேர்த்துக்குங்க. அப்போ தான் அது நம்ம டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுக்குங்க. சிக்கன் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 100 ml இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இதில் புளிப்பு சுவைக்காக எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ 20 நிமிஷம் நல்லா குக் ஆயிருச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்து ஒன்று போல் பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம்லாம் எதுவுமே தெரியல. அந்த கிரேவி எல்லாம் நல்லா சிக்கனோட மேஷ் ஆகி ரொம்ப பார்க்கவும் சூப்பராக இருக்குது. சாப்பிட்ணுன்னு ஆர்வத்தை தூண்டுது. இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதும் நம்மளுடைய சிக்கன் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதில் கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்துக்கலாம். இதோட நீங்கள் நம்ம சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப அலாதியாக இருக்கும். வாவ், யம்மி! நம்மளோட ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே.